எண் 12 பி. அமிர்தவர்ஷினி. அன்பார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை இந்த மேடையில் பேச வைத்ததற்கு வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அமிர்தவர்ஷினி. உங்கள் எல்லோரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னுடைய தலைப்பு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று உலகப் பொதுமறையாம் திருக்குறளில் திருவள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார். அதாவது எல்லா மக்களும் பிறப்பால் சமமே. அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே அவருக்கு பெருமை வரும். நாம் புரியும் செயல்களினாலே அவற்றை புரியும் விதத்தினாலே சிறப்பும் பெருமையும் வந்து சேரும். இன்று நாம் பல்வேறு துறைகளில் முன்னேறி உள்ளோம். ஆனால் ஜாதி மத இன மொழி பாகுபாடுகளால் இந்த பேதம் கற்பிக்கும் நிலை வந்துள்ளது. இதை நுட்ப புரட்சி காலத்தினாலும் முற்றிலுமாக ஒழியவில்லை. இதிலிருந்து நாம் அறிவது ஒருவரின் குடிப்பிறப்பினாலோ அல்லது அவர்களின் தொழில்களினாலோ அவருக்கு பெருமை வருவதில்லை. அவர் புரியும் நற்செயல்களினால் மட்டுமே அவருக்கு உண்மையாக பெருமை வந்து சேரும். பிறப்பால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா என்கிறார் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலரின் வாக்கு. எல்லோரும் ஓர் குலம். இவ்வுண்மையை மனிதர்கள் உணர்ந்து மனித குலத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் சக மனிதனை மதித்து வாழ வேண்டும். மனித குலத்தை காக்க வேண்டும். மனிதனின் உரிமையை காப்பதே நல்லது என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.